நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அடுத்த லிஸ்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 1895 கௌரவ வீரர்கள் லிஸ்ட்டு கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா 3 விதமான டைம்லையும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்ததாகவே இருக்கும். அது மாதிரி 3 விதமாக இருக்கிறவங்களையும் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு, செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு, தேர்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு கூட கொடுத்துருந்தாங்க. இந்த 3 வெயிட்டிங் லிஸ்ட்டும் இதில் கேதர் பண்ணி போயிருந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு, செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து எதுக்கு இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு காரணத்துக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ பெருசாக போட்டுடுறேன். காரணம் என்னென்னா, எல்லாேருக்கும் அவங்க சொந்த ஊர், தெரிஞ்ச ஊர், அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஊரில் இங்கே போடலை. பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் கால்ஃபர் பண்ண வைக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு ரூல் இருந்துச்சு. ஆனால் அவங்களால அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும். நிறைய பேர்லாம் வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், இல்லை 3 மணி நேரம் கூட ட்ராவல் பண்ணி கூட இந்த ஜாப் எப்படியாவது நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்காங்க. ரெண்டாவது காரணம் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு ஒரு கேடரில் இருக்காங்க. கெஸ்ட் லெக்சராக இருந்தால் நிறைய பேருக்கு வந்து பிஹெச்டி கைட்ஷிப்பு கொடுக்குறதில்ல. அதே மாதிரி வந்து இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு மாறிட்டாங்கன்னா, ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் சொல்லப்போனால் 30 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ்லலாம் ஏற்கனவே கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதன்படி பார்த்திங்கன்னா யாருமே வந்து கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணுறது வேண்டாம், ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும். 3வது பெரிய காரணம் என்னென்னா, இதில் ஒரு பெரிய லைஃப் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ ரொம்ப லாங் ஏஜில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா யூஜிசி குவாலிஃபிகேஷனோடவோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எம்ஃபில் இருக்கிற காலகட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பித்து அப்பையிலேருந்து கெஸ்ட் லெக்சர் அப்படியே அப்சர்வ் பண்ணி பர்மனன்ட் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ காணல் நீர் மாதிரி போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய இது விஷயங்கள் நடந்ததுனால இந்த கசப்பான அனுபவத்தில் நிறைய பேர் இதே குவாலிஃபிகேஷனோட ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யாருமே இதை வந்து பெருசாக நம்புறதில்லை. அதனால தான் இந்த பக்கம் போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே கைட்ஷிப் வச்சுருந்தாங்கன்னா கெஸ்ட் லெக்சராக மாட்டாங்கன்னா கைட்ஷிப்பு கட் ஆகிடும். ரெண்டாவது இவங்களுக்கான கான்டாக்ட் கட் ஆகிடும். அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அதனால் யாருமே இதில் பெருசாக ஜாயின் பண்ணுறதில்ல. அப்படி ஜாயின் பண்ணுற மக்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் செட் நெட்டு முடித்தாங்க, பிஹெச்டி முடிச்சிருந்தாங்க, போய் பேரலாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ வந்து லிஸ்ட்லேயே நீங்கள் பேரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். கடைசியில் ரெகுலர் கிடைக்கும். நம்ம வந்து நிரந்தர பேராசிரியராக நம்ம பணியில் இருக்கிறோமோ இல்லையா, இந்த கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருந்து அப்படியே நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மட்டும் நம்ம சர்வீஸை பார்த்துட்டு 60 வயசோட நம்ம ரிட்டையர்ட் ஆகி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் இப்போ இருக்கிறதுனால இதெல்லாம் இதுக்கான சரியான உந்துகோலாகவும் நிறைய பேர் இதுவும் வந்து டேரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையிலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு